செய்தியை பார்த்து வருகிறோம். ஐ. பெரியசாமியின் சொத்து, டிஜிட்டல் ஆவணங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு சொந்தமான இடங்கள்ல தொடர்ந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில தற்பொழுது அமலாக்கத்துறை தரப்புல குறிப்பாக முக்கியமான ஆவணங்களும், சொத்து ஆவணங்களும், அதே போல முதலீட்டு ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், டிஜிட்டல் டிவைஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப சாதனங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பணமோ நகைகளோ அது போன்ற எந்த பொருளும் கைப்பற்றப்படவில்லை என்பது அமலாக்கத்துறையுடைய தகவல்ல உறுதி செய்யப்படுகிறது. அமைச்சர் ஐ. பெரியசாமி, அவருடைய மகன் IP செந்தில்குமார் உள்ளிட்டவருடைய இடங்கள்ல இந்த சோதனைகளாம் நடத்தப்பட்டது. அமைச்சருடைய சென்னையில் இருக்கக்கூடிய இல்லம், திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய இல்லம், சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் இருக்கக்கூடிய IP செந்தில்குமாருடைய அறை உள்ளிட்டவெல்லாம் சோதனை செய்யப்பட்டதுல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், அதே போல அவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களினுடைய முதலீட்டு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பணமோ நகைகளோ உள்ளிட்ட எந்த பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை என்பது அமலாக்கத்துறையுடைய தகவலாக இருக்கிறது. கோகுல், அதே போல தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக விசாரணைக்கு ஆஜராகும்படி கோருவார்களா? அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக, அதாவது PMLA, அதாவது சட்டவிரோத பண பரிமாற்றம் என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்கில் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஐ. பெரியசாமி அமலாக்கத்துறையுடைய விசாரணையில் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆஜராயிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் வர இருப்பதால் மீண்டும் ஐ. பெரியசாமியிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோதனை நடைபெறும் போதே ஐ. பெரியசாமி மற்றும் அவருடைய மனைவிகளிடம் விசாரணை நடத்தினார்கள். இது குறித்து சம்மன் அனுப்பி ஐ. பெரியசாமியிடமும் விசாரிக்கவும் அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.